குரூப் 4 ஆர்ஆர்பி குரூப் டி கணிதம் எல்சி அண்ட் ஹச்சிசிஎஃப்லேருந்து கொஷின் 2/3 4/5 மற்றும் 6/25 மீ/வா யாதுன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த பின்ன நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போது ஹச்சிசிஎஃப்னா எப்படி செய்யணும்னா ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் பை எல்சிஎம். இப்போது இந்த மேலே இருக்க எண்ணுக்கெலாம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க எண்ணுக்கெலாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சி வகுத்துடணும். புரியுதுங்களா? இப்போ மேலே இருக்க எண்ணுனா 2 4 6 இருக்குங்களா, இதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ 2ஆல் வகுத்தோம்னா 1 2 3 அவ்வளோதான். இதுக்கு பொது காரணி எதுவும் கிடையாது. அதனால் ஹச்சிசிஎஃப் வந்து 2. இப்போ அதுக்கே எல்சிஎம் கீழே உள்ளதுக்கெலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 5 25. இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 1 5 25 அப்படியே அடிக்கணும். அடுத்தது 5ஆல் வகுத்தோம்னா 1 1 5. அடுத்தது 5ஆல் வகுத்தோம்னா 1 1 1. அப்போது 3 × 5 × 5 75. இப்போ ஹச்சிசிஎஃப் என்ன மேலே உள்ளதுக்கெலாம் கண்டுபிடிச்சோம்ல 2 4 6க்கு ஹச்சிசிஎஃப் அது வந்து 2. கீழே உள்ள நம்பர் வந்து 3 4 3 5 25க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம், அது 75. இதுதான் வந்து உங்களுக்கு ஹச்சிசிஎஃப். புரியுதுங்களா? 2/75. புரியுதுங்களா? இப்படி தான் செய்யணும். அடுத்தது இரு சார்பகா எண்களின் மீசிமா 6006, ஒரு எண் 66 எனில் மற்றொரு எண் யாதுன்னு கேட்குறாங்க. இப்போது 2 சார்பகா எண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. சார்பகா எண்ணோட எல்சிஎம் வந்து 6006, ஒரு எண் அதில் 66னா இன்னொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். 2 எண்களின் பெருக்கற்பலன் = எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப். இப்போது 2 எண்ணில் ஒரு எண் வந்து 66ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண் தான் கேட்குறாங்க. இப்போ எல்சிஎம் வந்து 6006ன்னு கொடுத்துருக்காங்க, ஹச்சிசிஎஃப்னு கொடுக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இரு சார்பகா எண்களின் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அந்த சார்பகா எண்ணோட ஹச்சிசிஎஃப்னா 1. 1 எப்படி வரும்னா சார்பகா எண்கள்னாலே உனக்கு ஹச்சிசிஎஃப் 1 தான். சார்பகா எண்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து இப்போ 7 8ன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுக்குமே பொதுவான காரணி 1 தான். புரியுதுங்களா? வேறு எதாலும் இதால் வகுக்க முடியாது. ஆகையினால ரெண்டுத்துக்குமே பொதுவாக 1ஆல் தான் வகுப்படும். அதனால் அதுதான் வந்து இதோட ஹச்சிசிஎஃப். அப்போது இப்போ பி தான் கண்டுபிடிக்கணும். பி = 6006 × 1/66. இப்போ இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 2 தடவை, இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 2 0 0 2. அடுத்தது இதை வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா 11, இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 1 0 0 1. இந்த 11ஆல் இதை அடிச்சிங்கன்னா 91. 91 9 9 99 மீதி 1 11 1. அப்போது 91 தான் வந்து இந்த பியோட மதிப்பு. புரியுதுங்களா? 91. இப்போ பி மற்றொரு எண் வந்து 91. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இந்த கணக்கு செய்யணும். அடுத்த கணக்கை பார்த்தீங்கன்னா இரு எண்களின் மீ/வா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693, ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் ஏற்கனவே போட்ட கணக்கு மாதிரி தான். A × B = எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப். இதில் ஒரு எண் வந்து 77ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண் கேட்குறாங்க. எல்சிஎம் வந்து 693, ஹச்சிசிஎஃப் 11. அப்போது B = 693 × 11/77. 11ஆல் கேன்சல் பண்ணால் 7 தடவை, 7ஆல் கேன்சல் பண்ணால் 9 9 63 9 7 63 99. 99 தான் மற்றொரு எண்.
புரியுதுங்களா? 99 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 எண்களின் விகிதங்கள் 2:3:5 மற்றும் எல்சிஎம் 90 எனில் HCF என்னன்னு கேட்குறாங்க. இந்த விகிதம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ HCF ஈக்குவல் டு எல்சிஎம் பை 3 விகிதங்களின் பெருக்கற்பலன். 3 விகிதங்களின் பெருக்கற்பலன். இப்போ எல்சிஎம் என்ன இதுக்கு? 90 பை 3 எண்களின் பெருக்கற்பலன் வந்து விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் 2 × 3 × 5. அப்போது 90 வகுத்தல் 2 3 6 6 5 30. ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள். 3 அடிச்சிங்கன்னா 3. அப்போது 3 தான் வந்து HCF என்னென்னா 3. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா 36 156 என்ற இரு எண்களின் வெவ்வேறு வகுத்தி 12 எனில் அவற்றின் மிச்சிறு பொது மடங்கு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 156 என்ற 2 எண்களின் வெவ்வேறு பகுதி HCF 12. அப்போது எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போது 2 எண் கொடுத்துட்டாங்க. 2 எண் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னாக்க 2 எண் வந்து 36 × 156 ஈக்குவல் டு எல்சிஎம் × HCF. இப்போ எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அப்போது HCF கொடுத்துட்டாங்க. அப்போது 36 × 156 எல்சிஎம் × HCF வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்சிஎம் இங்கேயே வச்சுக்கோங்க. அப்போது 36 × 156 பை 12. இப்போது 12ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 3 தடவை இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 3 18 மீதி 1 3 15 16 மீதி 1 3 1 3 4 468. இதுதான் வந்து எல்சிஎம். புரியுதுங்களா? எல்சிஎம் வந்து 468. 468 தான் ஆன்சர். 2 நம்பர் கொடுத்து எல்சிஎம்மோ HCFஓ கேட்டால் இதுதான் ஃபார்முலா. A × B = எல்சிஎம் × HCF. அந்த ஃபார்முலாவை வச்சு தான் 2 எண்கள் வந்து ஏபின்னு எடுத்துக்கணும். A × B = எல்சிஎம் × HCF. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நீங்கள் கணக்கு போடணும். புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. A × B = எல்சிஎம் × HCF. அதை வச்சு தான் கணக்கு வந்து கொடுப்பாங்க. மாற்றி ஒன்று HCF கொடுப்பாங்க, இல்லாட்டினா ஒன்று எல்சிஎம் கொடுப்பாங்க, இல்லாட்டினா ஒரு எண் கொடுத்துட்டு மற்றொரு எண் கேட்பாங்க. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.